நீங்க போறது ஒரு இந்திய இளைஞன் சவுதி அரேபியாவுக்கு போறான். அரேபியா நாட்டுக்கு போயிட்டு வேலை செய்ய போறான். அங்க ஒரு பாலைவனத்துல 6 பெண்களை சந்திக்கிறான். அதுக்கு பிறகு நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை தான் நிறுவனம் பார்ப்போம். இந்தியாவின் தொலைதூர பகுதியில ஒரு சிறிய கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு சின்ன குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் ஒரு விவசாயியோட குடும்பம். அந்த குடும்பத்துல கணவன் மனைவி ஒரு மகன் இருக்காரு. அந்த மகனை நல்லாவே படிக்க வைக்கிறாரு. அந்த பையனோட பேரு ராஜு. ராஜுவை அவன் எப்படியாவது படிக்க வச்சு பெரிய இடத்துல வேலை வாங்க வைக்கணும், பெரிய ஒரு அதிகாரியா வரணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஆசை. அதனால விவசாயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு கல்வி உதவி பண்றாங்க. அதே போல ராஜுவுக்கு கொஞ்சம் பணமும் நோட்டு புத்தகங்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து பள்ளிக்கு அனுப்புறாங்க. இப்ப அவன் 10வது முடிக்கிறான். இப்ப 11வது போறான். அங்க போயிட்டு சில விஷயங்கள் பண்றான். அதாவது அவன் ஸ்கூல்ல கட்டடிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது நண்பர்களோட தேநீர் விடுதியில, அதாவது டீ கடையில சிகரெட் அடிச்சுட்டு நண்பர்களோட ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படியே சில காலம் வந்து கழியுது. ஆனாலும் ஸ்கூலுக்கு சரியா போறது இல்ல. ஆனா பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தனது மகன் நல்லா படிச்சா போதும், எப்படியாவது பெரிய ஒரு ஆளா வந்தா போதும் அப்படின்னு பெற்றோர்களும் அவனுக்கு தேவையான காசு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் தினந்தோறும் டியூஷன் பீஸ், நோட் புக் வாங்கணும், பேனா வாங்கணும் அப்படின்னு தினந்தோறும் காசு வாங்கிட்டே போயிட்டு இருக்கான். அவன் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கேயும் கடன் வாங்கி கொடுத்து அனுப்புறாரு. ஆனாலும் அவன் நண்பர்களோட தினந்தோறும் ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு வந்து அவன் டீ கடையில டீ குடிச்சிட்டு சிகரெட் அடிச்சுட்டு அரட்டை அடிச்சிருக்கிறதா அவனுடைய வேலையா இருக்கு. ராஜுவோட அப்பா ஒரு நாள் அவருடைய நண்பரை சந்திக்கிறதுக்காக சிட்டிக்கு போறாரு. சிட்டி போயிட்டு இருக்கும் போது அவர் ரொம்ப கலப்பாவது. இந்த நேரத்துல சரி டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டீ கடைக்கு போறாரு. உள்ள நுழையிறாரு. அவருக்கு பயங்கரமா அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க அவருடைய மகன் ராஜு உட்கார்ந்து பசங்க கூட நண்பர்கள் கூட ஜாலியா டீ குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இதை கேட்டு அவர் உறைஞ்சு போறாரு. நேரா அவர் கதவு திறந்து அவன்கிட்ட போறாரு. ராஜு அவன் அப்பாவை பார்த்த பிறகு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, வாயெல்லாம் குளர ஆரம்பிக்குது. வாங்கப்பா அப்படின்னு சொல்றான். அவரு வந்து அமைதியா உட்காராரு. உட்கார்ந்துட்டு என்னப்பா இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுது அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்பா இல்லப்பா, இன்னைக்கு விடுமுறை நாள்ன்றதால இங்க நாங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்றான். அவரு உடஞ்சு போய் எதுவுமே பேசல. மற்ற நண்பர்களும் கொஞ்ச நேரம் தான் ஸ்கூல் இருந்தது, நாங்க வந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால அவர் எதுவுமே சொல்ல எந்திரிச்சு வராரு. நேரா அவனுடைய ஸ்கூலுக்கு போயிட்டு அவனை பத்தி விசாரிக்கிறாரு. இப்ப அவர் உடஞ்சு போறாரு. நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு தனது மகன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு, நம்ம நினைச்சதெல்லாம் ஒண்ணு, இப்ப நடந்து இருக்கிறதெல்லாம் ஒண்ணு அப்படின்னு உடஞ்சு போய் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. ராஜுவன் வீட்டுக்கு வரான். ஆனா வீட்டுல அவருடைய மனைவிட்டியோ அவன்கிட்டயோ எதுவுமே பேசாம இருக்காரு. இப்ப மறுநாள் விடிஞ்சு அவனும் அதே போல குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்துறான். ஆனா அப்ப ராஜுவோட அப்பா ராஜு கேக்குறாரு, ஏன்பா கடந்த ஒரு வருஷமாவே சரியா ஸ்கூலுக்கு போலியாம அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இல்லப்பா, நான் சரியா தான் ஸ்கூலுக்கு போறேன், அவன் லீவ் விட்டதால தான் நான் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு சொல்றான். எல்லாமே எனக்கு தெரியுப்பா, நான் ஸ்கூல்ல வந்து கேட்டுட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி மழையிலும் வெயிலையும் கடுமையா உழைச்சுதான் உன்கிட்ட நோட்டு புக்கு பேனா டியூஷன் பீஸ் அப்படின்னு உன்கிட்ட பணம் கொடுக்குறோம். ஆனா அந்த பணத்தை இப்படி பண்றியப்பா அப்படின்னு அவர் வந்து ரொம்ப வருத்தமா கேக்குறாரு. அவனால பதிலே சொல்ல முடியல. அப்படியே போயிட்டு அமைதியா படுத்துறான். அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி. அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கொடுத்துருக்காங்க, ஆனா நம்ம அப்பா அம்மாவோட கனவை வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு படுத்திருக்கிறான். எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறான். இப்ப அவனும் ஸ்கூல் போறதையும் நிப்பாட்டிட்டான். அதாவது ஏன்னா அந்த வருடம் முழுவதும் அவன் படிக்கவே இல்லை, எப்படியும் ஃபெயில் ஆயிடுவான்னு அவனுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா எக்ஸாம் கூட அவன் அட்டன் பண்ணல. அதே நேரங்கள இப்ப அமைதியா படுத்திருக்கிறான். இப்ப மறுநாள் எழுந்திருச்சு அவன் வெளியில வேற ஏதாவது வேலை கிடைக்குமான்னு வேலை தேடி போறான். ஆனா அவன் சரியா படிக்காததால எல்லோருமே வேலை இல்லன்னு சொல்லிடுறாங்க. அதாவது ஏதாவது ஒரு எழுதுற வேலையோ ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடாது அப்படின்னு பல விதமா 10 நாள் கிட்டத்தட்ட தேட ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கு யாருமே வேலை கொடுக்கறதுக்கு முன் வரல. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவன் படிப்பை பாதியில நிப்பாட்டான். அவனுக்குன்னு வேலை கொடுக்கறதுக்கு யாரும் முன் வரல. சரி, இந்த மாதிரி வேலை தான் நமக்கு ஒத்து வரல, நம்ம உழைச்சு சம்பாதிப்போம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த நேரத்துல தான் அவன் செங்கல் கால்வாய்க்கு போயிட்டு அங்க வந்து உழைக்க ஆரம்பிக்கிறான். செங்கல் தூக்குறது, அறுக்கிறது, அதே போல அடுக்கிறது அப்படின்னு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனாலும் அவனுடைய பெற்றோர்களுக்கு இது மகிழ்ச்சி தான். ஏன்னா தனது பையன் தனது தவறை வந்து உணர்ந்து அவன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனா அதே நேரங்கள்ல தனது பையன் ஏதாவது ஒரு அதிகாரியா வருவான் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க. அனைத்து கனவுகளுமே இப்படி தகர்ந்து போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் அவங்களுடைய அப்பா அம்மா பேசிக்கிறாங்க. நம்ம மகன் வந்து பெரிய அதிகாரி ஆவாட்டியும் ஒரு நல்ல வேலைக்கு போவாட்டியும் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை இப்படியே வேலை செஞ்சா கண்டிப்பா கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது நம்ம எப்படிதான் அவங்க உழைச்சாலும் முன்னேறி வர முடியாது, அதுக்காக அவனை வெளிநாடு அனுப்பலாமா அப்படின்னு அவர் பேசிக்கிறாரு. அவரது மனைவியும் ஆமா இதுதான் சரி, அவனை எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்ப ராஜுவிட்டியும் இதை சொல்றாங்க.
ராஜுவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். சரிப்பா நான் வெளிநாடு புறப்படுறேன் அப்படின்னு அவனும் சொல்றான். இப்ப நிறைய ஏஜென்ட் பேசி இப்ப வெளிநாடு போறதுக்கு தயாராகிறாங்க. ராஜுவோட அப்பா பாதி நிலத்தை வித்துட்டு அவருக்கு பணத்தை கொடுத்து அனுப்புறாரு. ஆனா பல விதமான கனவோட அவன் அரேபியா போயிட்டு இறங்குறான். ஆனா அங்க இறங்கின பிறகுதான் தெரியுது ஏஜென்சி வந்து பயங்கரமா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அவனுக்கு புரியுது. அதாவது ஒரு கம்பெனியா இல்லாம அவன் பொதுவா போயிட்டு அரேபியால இறக்கிட்டு எங்கேயாவது போய் வேலை செஞ்சுக்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவன் ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கான், ஒரு கம்பெனி வேலை தான் செய்ய போறான் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அங்க வந்து இறங்கின பிறகுதான் தெரியுது எங்கேயாவது கூலி வேலைக்கு தினந்தோறும் ஓடி ஆகணும் அப்படின்னு. இப்ப அவனும் எவ்வளவு கஷ்டப்படுறான், நண்பர்கள்லாம் சொல்லி வேலைக்கு வந்து தேடுறான். இப்ப பல விதமான வேலை செய்யறான். அதாவது பொருட்களை இழுக்கிறது, கம்பி அடிக்கிறது, சென்ட்ரிங் அடிக்கிறது அப்படின்னு பல பில்டிங் வேலை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனாலும் அவனுக்கு சரியான சம்பளம் கொடுக்கல. அதுக்கு முக்கிய காரணம்னா சரியான விசா இல்லைன்றதால பாதி சம்பளத்தை அவங்களே வந்து கட் பண்ணி கொடுக்கறது தான். இப்ப அவனுக்கு சம்பளம் சரியான சம்பளம் கிடையாது. இப்படியே வந்து 2-3 மாசம் கிடக்குது. அவன் வீட்டுக்கு ஒரு ரூபாய் கூட அனுப்பவே இல்லை. அவன் ரொம்பவே வருத்தப்படுறான். நம்ம நாட்டுல தான் வந்து இப்படி இருந்தோம், ஆனா இங்க வந்தாவது நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைச்சோம், ஆனா இங்க வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கான். இந்த இடத்துல தான் அவனுடைய நண்பர் ஒருத்தட்ட இது மாதிரி ஏதாவது ஒரு வேலை இருந்தா சொல்லுங்க, எனக்கு சம்பளம் பத்தல, எனக்கு நல்ல சம்பளம் உள்ள ஒரு நிறுவனத்துல வேலைக்கு அமர்த்தினா நல்லா வந்து வேலை செய்வேன், அதே போல எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு நல்ல சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்றான். இப்ப இதை கேட்டுட்டு அவன நண்பரும் பல இடங்கள்ல விசாரிக்கிறாங்க. அதுல ஒரு நண்பர் வந்து விட்டு சொல்றாரு, அதாவது ஒரு நிறுவனத்துல வேலை இருக்கு, அந்த நிறுவனத்துல கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். எங்களுடைய முதலாளி தொலைதூரத்துல ஒரு பண்ணை வச்சிருக்காரு. அந்த பண்ணை பாலைவனத்து நடுப்பகுதியில் இருக்கு. அங்க சில ஒட்டகங்களும் சில ஆடுகளும் இருக்கு. அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு அங்க உள்ள பேரிச்சம்பழங்கள்லாம் சுத்தம் பண்ணி அடுக்கி வைக்கணும், எடுத்து வைக்கணும், இதுதான் வேலை அப்படின்னு சொல்றான். இப்ப இவரும் சரி அப்படின்னு சொல்றாங்க. 4000 இருந்து 5000 சவுதி ரியால் அப்படின்னு அவன் சொல்றான். மாதம் இவ்வளவு சம்பளமா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்ப மறுநாள் அவருடைய முதலாளிகிட்ட பேசி முதலாளி வராரு. இப்ப முதலாளி இருந்து இவன்ட்ட வந்து பேசுறாரு, அதாவது இந்த இடத்துக்கு போறதுக்கு உனக்கு சம்மதமா, இங்க வேலை செய்யறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு அவன்கிட்ட கேக்குறாரு. எனக்கு ரொம்ப அவசரமா ஒரு ஆள் தேவை, என்னுடைய வேலையாளு 6 மாசம் விடுப்புல ஊருக்கு போறான், அதனால எனக்கு அவசரமா ஆள் தேவை, நீ வரியா அப்படின்னு கேக்குறாரு. அவனும் சரி அப்படின்னு சம்மதிக்கிறான். சரி புறப்படலாம் அப்படின்னு அவங்களும் புறப்படுறாங்க. இப்ப புறப்பட்டு அவங்க கார்ல வெகு தூரம் போறாங்க. அதுவும் பாலைவனத்து நடுப்பகுதியில போயிட்டே இருந்து இருக்கிறாங்க. போக போக போயிட்டே இருந்திருக்கு. பக்கத்துலதான் பெரிய தோட்டம் இருக்கு. அங்கதான் போறோம்னு பார்த்தா ஆனா இவ்வளவு தூரம் போறாரு அப்படின்னு ஆச்சரியமோ அதிர்ச்சியா ஆகுறான். இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதாவது தனது அப்பா நேரம் வந்து வீட்டு வேலை ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாரு, வயல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, அம்மா மருந்து என்ன மருந்து வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு இருந்திருப்பாங்க. நம்ம இங்க எங்கேயோ ஒரு பாலைவனத்துல போயிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அம்மா அப்பாவோட கனவு நிறைவேறணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு அவனு யோசிக்கிறான். இப்ப அவருடைய முதலாளியும் அந்த பாலைவனத்துல வெகு தூரம் கார்ல போயிட்டு இருக்காரு. இப்படியே போறாரு. ஒரு இரவு ஒரு பகல் வந்து முடியுது. அடுத்த நாள் சாயந்தரம் அந்த பகுதி போய் இறங்குறான். அது ஒரு பயங்கரமான ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்துல எந்த ஒரு மரம், செடி, விலங்கு, பறவை எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு அந்த பண்ணை மட்டும்தான். அங்க சில ஒட்டகங்களும் ஆடுகளும் மட்டும்தான் இருக்கு. அது ஒரு மனிதர்களோ மத்த எந்த ஒரு உயிரினமோ உலாவுற ஒரு பகுதி கிடையாது. தனி ஒரு பாலைவன பகுதி. அதை பார்த்து ஒரு நிமிஷம் மிரண்டு போறான். அவனுக்குள்ளே ஒரு நடுக்கமே ஏற்படுது. ஆனாலும் அந்த சவுதி முதலாளியோ இதுதான் நம்ம தோட்டம், இதுதான் நம்ம பண்ணை, இங்கதான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விளக்குறாரு. இந்த பேரிச்சம்பழங்கள் எல்லாமே டெய்லி சுத்தம் பண்ணி இங்க போடணும், அதே போல ஒட்டகங்களுக்கு தண்ணி காட்டிட்டு இங்க அடைக்கணும், ஆடை மேய்ச்சிட்டு இங்க வந்து அடைக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்றாரு. அவர் சொல்லிட்டு 15 நாளைக்குள்ள அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லாமே அங்க கொடுத்துட்டு அவர் புறப்படுறாரு. அது அங்க ஒரு சிறிய கட்டடம் வந்திருக்கு, குடிசை மாதிரி ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் தான் அவன் தங்குறான். இப்ப அவருடைய முதலாளியும் பேரு 2-3 நாள் வாழ்க்கையில எங்கேயோ தனியா தொலைஞ்ச மாதிரி அவன் உணர்றான். பிறகு அந்த பகுதியை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க செல்போன் சிக்னல் கூட இல்ல, அங்க போனும் பேச முடியாது. அப்ப வாரத்துக்கு ஒரு முறை அங்க ஒரு பெரிய மணல் மேடு இருக்கு. அந்த மணல் மேடுல போயிட்டு தான் அவன் பேச முடியும். அப்படி எல்லாமே கடினமா இருக்கு. பேரிச்ச மரத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அவனுக்கு எல்லாமே பழகிடுது. இப்ப தினந்தோறும் காலைல எழுந்திருச்சு அவனோட வேலையை கரெக்டா செய்யறதால எதுவுமே தெரியல. அவன் சாதாரண நாட்கள் போலயே தினந்தோறும் கிடைக்குது. இப்படியே நாட்கள் கிடந்து 15 நாள் கழிச்சு அவருடைய முதலாளியும் திரும்ப வராரு. அதே போல உணவு கொடுத்துட்டு திரும்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப ஒரு நாள் இப்படி தூங்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பயங்கரமான மழை பெய்யுது. அப்ப ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது, இடி மின்னலோட பயங்கர சத்தம் கேக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ பயங்கரமா அழுகுற மாதிரி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த நேரத்துல யாரு இங்க வராங்க அப்படின்னு அவனுக்கு அதிர்ச்சி. அவன் வந்து எட்டி பாக்குறான். அப்ப எட்டி பார்க்கும் போது தூரத்துல ஏதோ ஒரு கார் நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல நம்ம முதலாளி வந்துட்டாரா அப்படின்னு அவன் வேகமா அங்க இருந்து ஓடுறான். ஓடிட்டு அங்க பார்த்தா வேற யாரோ 4-5 மனிதர்கள் நிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கான். அப்பதான் அங்க புரியுது அது வந்து எல்லாமே பெண்கள் அப்படின்னு. அந்த பெண்கள் எல்லாமே கூச்சல இருக்காங்க. இங்க யாரோ ஒருத்தர் இங்க நிக்கிறாரு பாருங்க, இதோ வீடு இருக்கு, நம்ம
நாம வந்து பொழைச்சிட்டோம் அப்படின்னு யாரோ கத்துற மாதிரி இருக்கு. இப்ப அந்த பெண்கள் எல்லாம் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அழுகுறாங்க. இவரும் பக்கத்துல போறாரு. நீங்க எல்லாம் யாரு, எப்படி வந்து இங்க வந்தீங்க அப்படின்னு அவன் கேக்குறான். அதே போல நாங்க வந்து வந்துட்டு இருந்தோம். அப்ப வந்துட்டு போது பயங்கரமான ஒரு புயல் வந்தது. அதாவது மணல் புயல் வந்தது. புயல் மட்டும் இல்லாம மழை இடி அப்படின்னு பயங்கரமா இருந்தது. வழி மாறி நாங்க எங்கேயோ போயிட்டு கடைசியில இங்க வந்துட்டோம். ஏதாவது ஒரு வீடு கிடைக்காதா அப்படின்னு 2 நாள் சுத்தணும், சாப்பிட கூட இல்ல. இப்பதான் இந்த இடத்த கண்டுபிடிச்சோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க எல்லாருமே பயங்கர பசியில வந்திருக்காங்க. ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. இப்ப கவலைப்படாதீங்க, இதுதான் நம்ம வீடு, இங்க பக்கத்துல தான் வந்திருக்கு. நான் இங்கதான் தங்கியிருக்கேன். என்னோட முதலாளி என்னை விட்டுட்டு போயிருக்காரு. நீங்க வேணும்னா இங்க தங்கிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அவங்களும் எல்லாருமே வந்து அந்த வீட்டுக்கு வராங்க. இப்ப அவங்க எல்லாருமே வந்த கலையார உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு டீ எல்லாமே ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறான். அவங்க சாப்பிட்டுட்டு அந்த இரவு படுக்கிறாங்க, நல்லா தூங்கிடுறாங்க. இப்ப மறுநாள் விடியுது. மறுநாள் விடிஞ்ச பிறகு எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு நன்றி தெரிவிக்கிறாங்க. இப்ப நீ மட்டும் தான் இருக்கியா, இந்த இடத்துல நீ எப்படி வாழ்ற அப்படின்னு அவங்க எல்லாருமே கேக்குறாங்க. ஆமா, நான் மட்டும் தான் இருக்கிறேன். என்னோட குடும்ப சூழல் காரணமா நான் இப்படி வாழ்றேன் அப்படின்னு சொல்றான். நாங்க இங்க இருந்து போகணும், எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணு அப்படின்னு அவங்க 5 பேர் கேக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். எங்களுடைய கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, நீ ஏதாவது உதவி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே அந்த கார் பக்கத்துல போறாங்க. கார் போயிட்டு தள்ளி பாக்குறாங்க, ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க, ஸ்டார்ட் ஆகல. ராஜீவிடம் நீ ஏதாவது ட்ரை பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அவனும் ஏதோ திறந்து பாக்குறான், பேனட் எல்லாம் திறந்து கிளீன் பண்றான். ஆனாலும் ஸ்டார்ட் ஆகல. அப்பதான் சொல்றான், நான் ஒரு கார் மெக்கானிக் இல்ல, அதனால என்னுடைய முதலாளி வந்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். அது வரலையும் நீங்க இங்கே தங்கி இருக்கலாம். என்னுடைய முதலாளி 5 நாள் கழிச்சு 15 நாளுக்கு ஒரு முறை என்னுடைய முதலாளி வந்துருவாரு, கண்டிப்பா அன்னைக்கு நீங்க போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப திரும்ப வந்துடுறாங்க. இப்ப தினந்தோறும் அந்த 5 பெண்களும் இவனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு 2 நாள் கிடக்குது. இப்போ ஒரு நாள் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிறாங்க. அப்ப நீ எந்த நாடு, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்து இந்தியா, எங்க நாடு மிகப்பெரிய நாடு அப்படின்னு அவன் சொல்றான். இந்திய நாட்டுல என்ன பிரச்சனை, ஏன் நிறைய பேரு வெளிநாட்டை நோக்கி வரீங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல, எங்க நாட்டுல மக்கள் தொகை ரொம்ப அதிகம், எங்க நாட்டுல மில்லியன் கணக்கான மக்கள் இருக்காங்க, அதனால அவங்களோட சம்பளமும் பரவலா போகுது அப்படின்னு சொல்றான். மேலும் உங்க நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இந்தியா கிராமமும் புல்வெளி மரங்கள் நிறைஞ்ச ஒரு இயற்கையான ஒரு நாடுன்றத அவனு சொல்றான். இதை எல்லாருமே கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. இப்படிலாம் ஒரு நாடு இருக்கா அப்படின்னு அவங்க வந்து கேக்குறாங்க. அங்க உள்ள கலாச்சாரங்களையும் இந்தியாவில் மக்கள் எப்படி வாழ்றாங்கன்ற அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறான். அதே போல அவங்க சொல்றாங்க, நாங்க இந்தியாவுக்கு வந்தா நல்லா பாத்துப்பீங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. கண்டிப்பா நீங்க வாங்க, எங்க ஐயாலேயே நான் இப்ப பண்ற மாதிரி சாப்பாடும் தேநீரும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்றான். மேலும் அந்த பெண்கள் ராஜுவை பத்தி கேக்குறாங்க. நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ராஜுவும் சொல்றான், அவன் சரியா படிக்காதது, ஸ்கூல் போவாது, அதே போல அவங்க அப்பா பார்த்துட்டு திடீர்னு அவர் திட்டினது, அதுக்கு பிறகு அங்கேயே வேலை செஞ்சு சரியா சம்பளம் வரல அப்படின்றதால திரும்ப வெளிநாடு புறப்படலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னது, திரும்ப அங்கிருந்து புறப்பட்டு வெளிநாடு வந்தது, இங்க வந்து எந்த ஒரு வேலையும் சரியா அமையாதது எல்லாமே அந்த பெண்களிடம் பகிர்ந்துக்கிறான். அவங்களும் எல்லாத்தையும் கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. மேலும் அந்த பெண்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு உதவுவோம், எங்க கூட வேலை இருந்தா நீ வருவியா அப்படின்னு கேக்குறாங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்றான். இப்ப இப்படியே பேசிட்டு 5 நாள் கிடக்குது. 5 நாள்லயும் அவங்க முதலாளி வரல. என்ன உங்க முதலாளி வரும் அப்படின்னு சொன்ன, ஆனா அவனுடைய முதலாளி வரலையே அப்படின்னும் எல்லாருமே கேக்குறாங்க. தெரியல என்னான்ட்டு, ஆனா என்னுடைய முதலாளி சரியா வந்து 15 நாள்ல வந்துருவாரு, கண்டிப்பா வந்துருவாரு, கொஞ்சம் காத்துருங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப 6வது நாள் அவர் வந்துடுறாரு. இங்க வந்து பாத்துக்கிட்டாரு, 4-5 பெண்கள் இருக்காங்க. இப்ப ராஜுவும் இங்க உள்ள நிலைமை எல்லாமே சொல்றான். அதாவது இந்த பெண்கள் 5-6 நாளைக்கு முன்னாடி இங்க வந்ததும், அவங்க வந்து புயல்ல மாட்டினதும், இந்த மாதிரி பிரச்சனை ஆனதும் சொல்றான். அந்த அரேபிய முதலாளி அந்த 5 பெண்களையும் இங்க இருந்து அழைச்சிட்டு போறாரு. இப்ப அவங்க வீட்டுல எல்லாருமே தேடிட்டே இருந்திருக்காங்க. தேடி அழுது எப்படியாவது தனது மகள்கள் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சரியா இவங்களும் போயிட்டு அவங்க வீட்டுல இருந்து சேர்றாங்க. இப்ப அவங்க வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா வராங்க. இப்ப இந்த இளைஞன் ராஜுவை பத்தியும் அவங்க வந்து பேசுறாங்க. ராஜுவுக்கு கண்டிப்பா நம்ம நல்ல சம்பளம் கொடுத்து நம்ம வந்து வேலைக்கு வச்சுக்கலாம், ஏன்னா அந்த மாதிரி ஒரு பையனை வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு அவனை பத்தி எடுத்து சொல்றாங்க. அவரோட பெற்றோர்களும் ஒத்துக்கிறாங்க. இப்ப ராஜுவிடம் உனக்கு 2 மடங்கு சம்பளம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவை அவங்களுடைய வீட்டுக்கு வேலைக்கு வந்து அழைக்கிறாங்க. அதே போல அந்த 5 பெண்கள் வீட்டுக்கும் அவன் வரான். அவன் வந்துட்டு பல விதமான வேலை செய்யறான். அதாவது கார் ஓட்டுறது, பொருட்களை வாங்க போறது, சந்தைக்கு போறது, மாலுக்கு போறது அப்படின்னு அவங்க சொல்ற எல்லா வேலையுமே எல்லா வீட்டுக்கும் செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கும் சம்பளம் 20,000 ரியாலுக்கு மேல சம்பளமும் வந்துட்டு இருக்கு. அதனால அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இப்ப அவன் வந்து 2 வருடங்கள் கடந்துருது. இப்ப அவங்க கேக்குறாங்க, ராஜு நீ இந்தியாவுக்கு போய் 2 வருஷம் ஆகுது, உங்க அப்பா அம்மாவை பார்க்க தோணலையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க.
எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசைதான், ஆனாலும் என்னோட குடும்ப சூழல் காரணமா இவ்வளவு நாள் இருந்தேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப சரி நீ ஊருக்கு போயிட்டு வா, நான் உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்க தரோம், அதே போல கொஞ்சம் அமௌண்ட்டும் தரோம், பிடிச்சதை வாங்கிட்டு போ, உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு திரும்ப வா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே போல ஷாப்பிங் போயிட்டு அவனுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அந்த பெண்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதே போல அவனுக்கு வந்து கொஞ்சம் பணமும் கொடுத்து இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. இப்ப நேரா இந்தியாவுக்கு வரான். ஆனா இந்தியாவுல முன்ன போல அவன் இல்ல, ஆனா தலைகீழ மாறி இருக்கு. அதாவது அவன் கோட் சூட் போட்டு ஷூ போட்டு டீசென்டா நடந்து வரான். அதே போல அவனுக்கு கார் இருக்கு, வீடு இருக்கு, அவனுக்கு எல்லா வசதியும் வந்துருச்சு. இப்ப அவன் நேரா அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுல அவங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா வராங்க. இப்ப அவன் அப்பா அம்மா சொல்றாங்க, ராஜு உனக்கு திருமணம் வயசாயிடுச்சு, திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராஜுவோ இல்லப்பா, இந்த முறை நான் போயிட்டு வந்துடுறேன், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப திரும்பவும் ராஜு அங்கிருந்து அரேபியா புறப்பட்டு வரான். அந்த பெண்கள் தான் உங்களுக்கு என்ன பிடிச்சது வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ நல்லபடியா வந்தா போதும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ராஜுவோ பட்டு சாரி, ஸ்வீட்டு, முந்திரி பருப்பு அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போறான். அந்த பெண்கள் வீட்டுல அதே போல வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா தலைகீழ மாறிட்டு வருது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறாங்க. எல்லாருமே என்னோட இருக்கணும் உன்னோட இருக்கணும் அப்படின்னு போட்டி போடுறாங்க. ஒரு பெண் கூட இவன் வெளியே போனானா மத்த 3 பெண்கள் போன் பண்ணி எங்க ராஜு போன, ஏன் சொல்லிட்டு போல அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. இப்ப ராஜுவே யோசிக்கிறான், போக போக நல்லா மோசமாயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க, இப்படியே இது போக கூடாது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த இடத்துல தான் அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். மொட்டை மாடியில உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருந்திருக்கான். அதே போல நினைக்கிறான், திரும்ப இதனால ஏதாவது சிக்கல் வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம வேலையை விட்டு தூக்கப்படுவோம், இங்க இருந்து நாட்டை விட்டு துரத்தப்படுவோம், அது மட்டும் இல்லாம இங்க ஏதாவது தண்டனை கூட நம்ம கிடைக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால உடனடியா இதை பத்தி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறான். யோசிச்சுட்டு எல்லா பெண்களையும் அவன் கூப்பிடுறான். இப்பதான் அவன் சொல்றான், உங்களுக்கு அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி, ஆனா நான் ஒரு கடினமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் எனக்கு வேலை கொடுத்தீங்க, என்னை வந்து சந்தோஷமா வந்து பாத்துக்கிறீங்க, ஆனா நான் அந்த வேலையை விட்டு நான் வேற வேலைக்கு போக போறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். மத்த பெண்கள் எல்லாமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன் ராஜு ஏன் இப்படி பண்ற அப்படின்னும் அவன் கேக்குறாங்க. அப்பதான் ராஜு சொல்றான், நீங்க எல்லாருமே எனக்கு சமமானவங்க தான், எல்லாருமே என்ன வந்து எனக்கு வந்து நல்ல வேலை கொடுத்தீங்க, அதே போல நல்லா பாத்துக்கிட்டீங்க, நல்ல சம்பளம் கொடுத்தீங்க, ஆனா நாட்கள் ஆக ஆக இப்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறத நான் பிரிக்க நான் விரும்பல. உங்களுக்குள்ள போட்டிகள் நிறைய துவங்கி இருக்கு. இந்த போட்டி இப்படியே போனா உங்களுக்கு பிரிவு வரலையும் போவோம். அதனால நான் வந்து வேற வேலைக்கு போலான்னு இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஆனாலும் அவங்க எல்லாருமே சைலண்டா வராங்க. ஆமா அப்படின்ற மாதிரி ரொம்ப மௌனமா இருக்காங்க. இப்ப அதுல ஒரு பொண்ணு சொல்றா, நாங்க அப்படிலாம் கிடையாது ராஜு, நீ கண்டிப்பா இங்கதான் நீ வேலை இருக்கணும், நீ எங்கேயும் வெளில வேலைக்கு போக கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இதை கேட்டு மத்த பெண்களும் ஆமா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிறான். அடுத்த 4-5 நாள் ஆகுது. அப்ப ஒவ்வொரு பெண்ணும் தனித்தனியா ராஜுவிடம் அவங்களை காதல சொல்றாங்க. அதாவது எல்லோரு மனதிலையும் அவன் மீது காதல் கொண்டிருக்காங்க. இப்ப நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இன்னொரு பொண்ணு நான் உன்னை காதலிக்கிறேன் ஒரு 4 நாள்ல சொல்லு அப்படின்னு சொல்லுது. இதே போல ஒவ்வொரு பொண்ணுமே 5 பொண்ணுங்களுமே தனித்தனியா அவங்களோட லவ் சொல்றாங்க. இப்ப இவனுக்கு என்ன பண்ணு தெரியல. இப்ப திரும்பவும் அந்த 5 பெண்களையும் கூப்பிடுறான். 5 பேரை கூப்பிட்டு எனக்கு ஒரு இதயம் தான் இருக்கு, ஒரு வாழ்க்கை தான், எல்லோரும் அன்பும் எனக்கு முக்கியம் தான், ஆனாலும் நான் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், நான் என்ன செய்யறது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்றான். நான் உடனடியா இந்தியா புறப்படுறேன், எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்றான். இந்த நேரத்துல ஆள் ஒருத்தர் சொல்றான், ராஜு நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், கண்டிப்பா நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதாவது எங்களோட பெற்றோர்கள் முதல் கொண்டு நான் பேசிட்டேன், எல்லோருமே சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க, ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு மத்த எல்லா பெண்களுமே ஆமோதிக்கிறாங்க, சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்ப அவனும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப அந்த 5 பேருமே இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்து அவங்க சந்தோஷமா அவங்க நாட்களை கழிக்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.